அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உவமைத்தொடரின் பொருளறிதல் அல்லது மரபுத்தொடரின் பொருளறிதல். உவமைத்தொடர் அல்லது மரபுத்தொடர் கொடுத்துட்டு அதனோட பொருளை கேட்பாங்க. அதற்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா என்னது? பெரிதும் மதித்தல். சரிங்களா? தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா பெரிதும் மதித்தல். காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கிடைக்காத ஒன்று தான் என்னன்னு சொல்லுவோம்? காணல் நீர். சரிங்களா? இமாலய தவறு அப்படின்னா பெரிய தவறு. இமாலயம், இமயம்னாவே பெருசு இல்லையா? பெரிய தவறு. இமாலய தவறு அப்படின்னா பெரிய தவறு. கரையேறுதல் அப்படின்னா துன்பத்திலிருந்து மீளுதல். பஞ்சாக பறத்தல் அப்படின்னா அலைந்து திரிதல். பஞ்சு எப்படி அலைஞ்சு திரிதா, அதுதான் பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா அங்கே திரிஞ்சிட்டு இருக்கிறது. சரிங்களா? அவசர குறுக்கை அப்படின்னா ஆராயாமல் செயல்படுதல் அல்லது எண்ணி செயல்படாமை. சரிங்களா? ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று தான் ஆகாய தாமரை. பித்தலாட்டம் அப்படின்னா ஏமாற்று வேலை. கயிறு திரித்தல் அப்படின்னா இல்லாததை சொல்லுதல். ஓலை கிழிந்தது அப்படின்னா வேலை போய்விட்டது. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை. குரங்கு பிடி அப்படின்னா விடாப்பிடி. நீர்மேல் எழுத்து அப்படின்னா மறைந்து போதல் அல்லது நிலையாமை. சரிங்களா? எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர், சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். சரிங்களா? பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இரட்டிப்பு மகிழ்ச்சி, எதிர்பாராத நல்வாய்ப்பு. சரிங்களா? கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர், மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம் போல. திருவிழாவை காண மக்கள் மடை திறந்த வெள்ளம் போல திரண்டு வந்தனர். சரிங்களா? விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். யானை புக்க புழம் போல வீணாக்குவது. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை. குந்தி தின்றால் குன்றும் கரையும். உழைக்காதவன் செல்வம் என்னது? அழிஞ்சு போயிடும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படை தன்மை தெளிவு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. பனம்பழம் விழுறது தற்செயல் நிகழ்வு. காக்கை உட்கார்ந்ததுனால்தான் விழுந்தது அப்படின்றது அங்கே கிடையாது. சரிங்களா? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். உடலும் உயிரும் போல இணை பிரியாமை அல்லது ஒற்றுமை. சரிங்களா? நகமும் சதியும் போல இதுவும் தான் இணை பிரியாமை, ஒற்றுமை அல்லது நட்பு. சரிங்களா? நிலவும் வானும் போல அதுவும் ஒற்றுமை தான். கிணற்று தவளை போல அறியாமை, உலக அறிவின்மை. வேலிய பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். குன்றின் மேலிட்ட விளக்கை போல அப்துல் கலாமின் புகழ் என்னது? குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது, அனைவருக்கும் தெரிந்தது. சரிங்களா? எலியும் பூனையும் போல பகைமை அல்லது வேற்றுமை. தாயை கண்ட சேயை போல மகிழ்ச்சி. இலைமறை காய் போல மறைபொருள். மறைமுகம் காணா பயிர் போல நீண்ட நாள் காணாமல் இயங்குவது வாடியிருத்தல். குடத்தில் இட்ட விளக்கு போல மறைத்தல் அல்லது அடக்கம். தாமரை இலை நீர் போல எதிலும் ஈடுபாடு இல்லாமல் இருப்பது, ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். சிலை மேல் எழுத்து போல மனதில் நிலைத்து நிற்பது. அடியற்ற மரம் போல வீழ்ச்சி. உடுக்கை இழந்தவன் கை போல நட்புக்கு உதவுபவன்.
அனலில் விழுந்த புழு போல தவிப்பு. அவளை நினைத்து உரலை இடித்தல். எண்ணமும் செயலும் ஒத்துவராமை. கல்லில் நார் உரித்தல். இயலாத செயல். மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக தெளிவாக சீரான பேச்சு. கொடிக்கட்டி பறத்தல். புகழ் பெற்று விளங்குதல். கண்ணினை காக்கும் இமை போல பேணல். பேணல்ல பாதுகாத்தல். சரிங்களா? ஊமை கண்ட கனவு போல தவிப்பு. ஊமை கண்ட கனவு வெளி சொல்ல முடியாது இல்லையா? தவிப்பு. வரையா மரபின் மாறி போல கொடை. ஒருமையுள் ஆமை போல் அடக்கம். அத்தி பூத்தது போல மிக அரிதாக. உப்பிட்டவரை உள்ளளவு நினை நன்றி மறக்காதது. சரிங்களா? சுடச்சுடரும் பொன் போல ஞானம் வளரும். துஞ்சுபுலி இடறிய சிதடன் போல அறியாமை. இதில் கொஞ்சம் புதுசாக இருக்குது பாருங்கள். துஞ்சுபுலி இடறிய சிதடன் போல அறியாமை. இலவு காத்த கிளி போல ஏமாற்றம். பேரறிவாளன் திரு போல பலருக்கு பயன்படும். இடி விழுந்த மரம் போல துன்பம் வேதனை. கீரியும் பாம்பும் பகைமை ஒற்றுமையின்மை. அதுதான் வரும். குன்றேறி யானை போர் கன்றற்றால் அப்படின்னா பாதுகாப்பு. கடலில் கரைத்த பெருங்காயம் பயனின்மை. மலரும் மனமும் போல ஒற்றுமை நட்பு. ஏட்டுச் சுரைக்காய் கருதி குறவாதடா பட்டறிவில்லாத படிப்பறிவு. படித்த படிப்பு என்னது? அதை பயன்படுத்தாமல் இருந்தால் அது பயனற்றது தான். சரிங்களா? ஆற்றில் கரைத்த புலி பயனில்லை. ஆயிரங்காலத்து பெயர் நீண்ட காலத்திற்குரியது. கொட்டி எழத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல். பற்றுக்கோடற்ற அடியற்ற மரம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் உதவ மாட்டார். உதவாமை. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல துன்பம். பகலவனை கண்ட பனி போல துன்பம் நீக்குதல். சிதறிய முத்து போல நிலையில்லாதது. அன்னநடை கற்கப் போய் தன்னடையும் இழந்தார் போல இழப்பு. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலக்கம். அடுத்தது காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தார் போல வேகம். இந்த வீடியோ பதிவில் 6th to 12th வரைக்கும் இருக்கிற அந்த உவமைக்கான பொருள், உவமையால் விளக்கப்படும் பொருள், இதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.